This is my Dinesh Manas. Welcome to the Taj Cinemas. மாரி செல்வராஜ் அவரோட வாழை திரைப்படம் 2 நாள் ஆச்சு ரிலீஸ் ஆகி. ஸோ மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன். நான் இன்னைக்கு தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க ஏன்டா ரிவ்யூ லேட்டுன்ட்டு. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தேன், அதனால ரிவ்யூ இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். மாரி செல்வராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவோட அடுத்த மிக சிறந்த சிறந்த இயக்குநர்களில் டெஃபினட்டாக இன்னும் மிக சிறந்த படைப்புகளை காலத்துக்கும் கொடுப்பாரு அப்படின்றத டெஃபினட்டாக இந்த வாழை திரைப்படம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. என்ன மனுஷன், அவரோட லைஃப்ல எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு பெயின் வந்து இருக்குங்க. நம்ம எல்லாருமே நிறைய பெயின்ஸ் ஓவர் த்ரூ பண்ணிட்டு தான் வந்து வந்திருப்போம். பட் மாரி செல்வராஜ் அவர் சார்ந்த மக்கள் ஒரு நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தமிழர்கள் எல்லாருமே இந்த கஷ்டத்தை, இந்த ஒடுக்குமுறைகளை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து உணர்ந்திருப்போம். பட் மாரி செல்வராஜுக்கு உண்மையிலேயே அவரோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி, ஏத்துக்கவே முடியாத ஒரு ட்ராஜடி வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை லைட்டா ஃபிக்ஷனல் கலந்து இந்த படம் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர் டைட்டில் கார்ட்லேயே போட்டுட்டு தான் நம்மளை இந்த படத்துக்குள்ள வந்து கொண்டு போறாரு. மாரி செல்வராஜ் இந்த ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருமே நம்ம கண்டிப்பா பார்த்து உணர வேண்டிய ஒரு சப்ஜெக்டை எப்படி தெரியுமா கையாண்டிருக்காரு. ஒரு சில்ட்ரனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லியிருக்காரு. அதாவது மாரி செல்வராஜ் அவர்களோட இளம் பருவத்தில் அவர் குழந்தையா இருக்கிறப்ப நடந்த ஒரு சம்பவம், அதோட பிரதிபலிப்பு தான் அந்த வாழை. அதையே இவர் வந்து படமாக்கியிருக்காரு. இவர் மாரி செல்வராஜ் வந்து சின்ன பையனா இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருப்பார்ல, என்னடா நடக்குது இங்க, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்மளை சுத்தி ஏன் இப்படியெல்லாம் வந்து இருக்காங்கன்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள அந்த வயசுல எழுந்திருக்கும் இல்லையா. அந்த ஒரு பிரதிபலிப்பு அப்படியே அந்த படத்துக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால பசங்க திரைப்படத்துக்கு அப்புறம் ரொம்பவே நேர்த்தியா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படத்தையும் கையாண்ட திரைப்படமா நான் அந்த வாழை திரைப்படம் தான் வந்து பாக்குறேன். மாரி செல்வராஜோட ஆட்டோபயோகிராஃபியா கூட இந்த படம் வந்து இருக்கும். சிவனேந்தன் அதுக்கப்புறம் சேகர் அப்படின்ற 2 பிரதான கதாபாத்திரங்கள். இந்த சிவனேந்தன் தான் நம்ம இந்த வாழை திரைப்படத்தினுடைய பிரதான ஹீரோவா வந்து இருக்கான். ஸோ அவனோட லைஃப், அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்கான். சேகர்ன்ற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்திருக்கான். அவன் வந்து ஒரு ரஜினி ஃபேனா இருக்கான். சேகர் வந்து ஒரு கமல் ஃபேனா வந்திருக்கான். அவன் நல்லா படிக்கிற பையனா இருக்கான். நல்லா சந்தோஷமா இருக்கிற ஒரு பையன். அவனுக்கு வந்து டீச்சர், அவங்களோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் மேல ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு க்ரஷ் வந்துருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு க்ரஷ் வந்து இருந்திருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப, நம்மளோட இளமை காலத்துலாம். ஸோ அதோட பிரதிபலிப்பாக க்ரஷ் வந்திருக்கு. பட் அவன் வந்து இந்த சாட்டர்டே சண்டே, சனி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும் அவன் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக வந்து ஃபீல் பண்ணுறான். காரணம் என்னன்னா, அவங்களோட அம்மா, அவங்களோட அக்கா, இவங்க வந்து தங்களோட குடும்ப சூழ்நிலை, தங்களோட சமூகம், தங்களோட வாழ்வியல் காரணமா வாழை மரத்தை வந்து வெட்டி தூக்கிட்டு ஒரு 8-6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்து சேர்க்கணும். இந்த கூலி வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சனி ஞாயிறு லீவ்ல இந்த பையன் அந்த வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது அவனால முடியலை. அந்த பிசிக்கா பயங்கரமா தூக்கணும், அதோட வலி, இது எல்லாமே இவனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கு. சேகரா இருக்கட்டும், சிவனந்தனா இருக்கட்டும், 2 பேருக்குமே இது வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த டே வந்து அது எப்படா கடந்துட்டு போலான்ற அளவுக்கு அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ஆரம்பிக்குது. அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கு, ஒரு குழந்தைகளோட வாழ்வியல் எவ்வளவு அழகா வந்து இருக்கு. ஒரு பெரிய டிராஜடி அவங்களோட லைஃப்ல வந்து நடந்திருந்தாலும் அதுக்குள்ள சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு டீச்சரோட கர்ச்சீப்பை வந்து பார்த்துட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கிறது, அதை வந்து ஸ்பெல் பண்ணிட்டு ஒரு பொயட்டிக்கா வந்து ஒரு பாட்டெல்லாம் பிடிச்சி வந்து பேசுறது, ஸ்டில் அந்த பையன் நல்லா படிச்சுட்டு இருப்பான். அதுக்காக ரெகக்னேஷன் அவனோட ஸ்கூல்ல வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்ஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தில் அவங்களோட அம்மா, அவங்களோட அக்கா, அதுவே அதோட சமையல் நடிச்சிருக்காங்க. இதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கு, அவங்களோட ஊர் எப்படி இருக்கு, ஊர் சார்ந்த மக்கள் எப்படி இருக்காங்க. கலையரசன் வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஊர்ல வந்து லோடு மேனா வேலை பார்க்குற ஒரு கேரக்டர். பட் இருந்தாலும் மக்களோட பிரதிநிதியா இங்க எல்லாருக்குமே எல்லாமே சமம் அப்படின்ட்டு கேட்கறது எல்லாருமே முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அது அப்போ ஒருத்தரா இருக்கும், இப்போ அது ஒரு 100 பேரா நம்ம வந்து மாறி இருக்கும். அந்த ஒருத்தர் அப்ப எப்படி இருந்திருப்பாரு, நடக்கிற எல்லா பிரச்சனையும் தட்டி கேட்கறது வந்து வேண்டாம், அந்த கதாபாத்திரம் எப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நிக்கிலா விமலா, அவங்களோட கதாபாத்திரம் ரொம்பவே அழகான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை பார்க்குறப்ப நம்ம கண்டிப்பா நம்மளோட இளமை காலத்துல நம்மளோட முக்கியமான ஒரு டீச்சர் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்து வரும். ஸோ மாரி செல்வராஜ் இந்த த்ரெட் அழகா வந்து எடுத்துக்கிட்டாரு. இந்த குழந்தைகளோட அந்த வாழ்வியல், அவன் கண்ணோட்டத்துல ஒரு லைஃப் வந்து பார்க்கறான், அவன் லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. இது அங்க நடக்கக்கூடிய இந்த சோசியல் பாலிடிக்ஸோட கனெக்ட் ஆகும். இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க நடக்கக்கூடிய சோசியல் பாலிடிக்ஸ். அவங்க அந்த வாழையை தூக்கிட்டு போறதுனால அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த கூலி வந்து கிடைக்காது. அங்க ஒரு அரசியல் வந்து ஏற்படும். இந்த அரசியலோட தூண்டுதல் வந்து கூலிக்கு எக்ஸ்ட்ரா ₹1 தான் கேட்பாங்க. ₹1 வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. 20-15 வருஷமாலாம் ஒரு தாத்தாவே வந்து டயலாக்லாம் வந்து சொல்லுவாரு, ₹1 தான் வாங்கிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 வந்து கூலி எக்ஸ்ட்ரா வந்து கேட்பாங்க. அவங்க கேட்கிறப்ப வந்து அது பிரச்சனையா வந்து ஆகாது. பட் அதோட விளைவு, அவங்க கேட்கறதுக்கான விளைவு, அதுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இந்த கதையில வந்து எல்லா மக்களுமே ஆப்போசிட்ல இருக்கிற மக்களை தேடிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரிகர் பாயிண்ட் கிடைச்சோடனே இந்த கதை வேற ஒரு லீடு இருக்கும். மாரி செல்வராஜ் அழகா இந்த 2 வேர்ல்டையும், இந்த 2 த்ரெட்டையும் ஒரு இடத்துல அழகா வந்து சேர்க்கிறாரு. இன்டர்வல் பிளாக்ல வந்து சேர்க்கிறாரு. அங்க ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது. அந்த சம்பவங்களோட பிரதிபலிப்பா கிளைமேக்ஸ்ல நம்ம ஏத்துக்கவே முடியாத எல்லாரோட அலட்சியத்தினாலையும், எல்லாரோட ஒரு டாமினேஷனாலையும், ஒரு தேவையில்லாத ஒரு பொறாம பிடிச்ச இந்த கேஸ்ட் டாமினேஷனாலையும்
அஜாக்கிரதையினாலையும் ஒரு இழப்பு வந்து ஏற்படுது. மாரி செல்வராஜோட இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயே ஒரு சிம்பிளான கதை, பட் அவ்வளவு நேர்த்தியா அந்த கதையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீன்ல எலிவேட் பண்ணிட்டு, இங்க ஒரு சம்பவங்கள் நடக்குது, இங்க ஒரு சம்பவங்கள் நடக்குது. இந்த பையன் சிவானந்தன் வந்து ஏன் கடைசியில அந்த இடத்துக்கு வந்து போகாம இருக்கான், அவன் அந்த இடத்துல வந்து ஸ்கூலுக்கு வந்து போறான், இங்க ஏன் வந்து போறான், இந்த த்ரெட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வந்து மாரி செல்வராஜ் அவங்கள்ட்ட முன்னாடி வந்து நிறுத்துறப்ப அது ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஹிட்டிங்கா வந்திருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரங்களோட வடிவமைப்பு. சிவானந்தன் சேகரோட கதை, சிவானந்தனோட அம்மா வந்து எந்த ஒரு தாக்கத்துல இருக்காங்க, அவங்களோட அக்காவோட தேவை வந்து என்ன, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கலையரசனோட தேவை வந்து என்ன, அந்த இருக்கக்கூடிய வியாபாரி வந்து என்ன வந்திருக்காரு, இது எல்லாத்தையுமே அழகா நமக்கு வந்து கதாபாத்திர வடிவமைப்பா, காட்சி வடிவமைப்பா உணர வச்சிருக்காரு மாரி செல்வராஜ். அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்பவே லைவான ஒரு படங்க, நேச்சுரலான ஒரு படம், நம்ம பக்கத்துல நின்று ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு உணர்ச்சிகளை கடத்தக்கூடிய ஒரு படம். எல்லா கிராஃப்ட்லயுமே இதை நான் சொல்ல போனா, இதை நான் ஓப்பனாவே நான் சொல்லுவேன், மாரி செல்வராஜ் அவர்களோட கிராஃப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே பெட்டரா ஷேப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதோட உச்சம் தான் இப்போ வாழையில தொட்டிருக்காரு. அதுவும் பாருங்க, லிமிட்டடான ஸ்பேஸ், லிமிட்டடான கேன்வாஸ், லிமிட்டடான லேண்ட்ஸ்கேப், லிமிட்டடான கேரக்டர்ஸ். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம வந்து எண்ணிடலாம், மொத்தம் எத்தனை பிரதான கதாபாத்திரங்கள் மொத்தமா சுத்தி இந்த கதையில் நடக்குது அப்படின்றது. இதெல்லாம் இருந்தும் இந்த படம் வந்து கடைசியில நம்ம ஃபுல்ஃபில்லா ஹிட் அடிக்குது பாத்தீங்களா. இதுதான் ஒரு சிறந்த கலைஞனோட மேஜிக். அதை மாரி செல்வராஜ் அவர்கள் பயங்கரமா பண்ணியிருக்காரு. குழந்தைகளோட வேர்ல்டை வந்து காட்டுறப்ப சிவனந்தனுக்கும் சேகருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ், சிவனந்தன் வந்து ரஜினி ஃபேனா இருப்பான், சேகர் வந்து கமல் ஃபேனா இருப்பான். இவங்களுக்கு நடுவில் நம்மலாம் அந்த விஜய் சண்டைலாம் சின்ன வயசுல போட்டுருப்போம். ஸோ அதோட ஒரு பிரதிபலிப்பு அவங்க அந்த டைம்லலாம் எப்படி வந்து நடந்திருக்கும், எப்படிலாம் பேசிப்பாங்க, பாட்டெல்லாம் வந்து அவன் யோசிச்சுட்டு இருப்பான் சிவனந்தன். அப்போ இதெல்லாம் பயங்கரமா காட்சிப்படுத்திருந்தாங்க. இந்த ரஜினி கமல் மேட்டரை வச்சு ஒரு சீன் வந்து ஒரு முள்ளு குத்துற சீனு, சரியான லாஃபிங் ரியாக்ட். மாரி செல்வராஜ் அவர்களோட படங்கள்ல ஜாஸ்தி ஃபன்னுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிற படம்னா நான் வாழையா தான் வந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான நிறைய சர்ப்ரைசிங்கான பிளசன்ட் மூமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. அந்த முள்ளு குத்துற சீன் எல்லாமே வந்து அல்டிமேட். இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸ்டிங் கேரக்டர்ஸ், முக்கிய பிரதான கதாபாத்திரங்களை தவிர்த்து சரௌண்டிங்ல வர நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஊருக்காரங்களே நடிச்சிருப்பாங்க போல. அவங்கெல்லாம் அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு லைவா அதான் அந்த சேகர் கதாபாத்திரத்துக்கு ஒரு அம்மாவை ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, மிரட்டினாங்க அவங்கெல்லாம் வந்து பேச நடிக்கிறப்ப. அதுக்கப்புறம் சிவனந்தனோட அம்மாவா நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரம், அவங்க வந்து நம்ம நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருப்போம் அம்மா கதாபாத்திரத்துல. பட் அவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துல அவங்களுக்கு இந்த ஒரு கதையோட நாயகியே அவங்க தான் வந்து சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட 2-3 சீன் எல்லாம் மொத்தமா அவங்க தூக்கி சாப்பிட்றாங்க. முக்கியமா இன்டர்வல் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு, தன்மானத்தின் ரீதியா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க 2 குழந்தைகளுமே கட்டி பிடிச்சிட்டு அழுகிற ஒரு சீனு. அதுக்கப்புறம் பையனை பத்தி யோசிக்கிறப்ப, பையன் வந்து ஸ்கூலுக்கு தான் வந்து போகணும், பட் நான் ஏன் வாழைத்தாறு அறுக்கிறதுக்கு நான் வந்து அனுப்புறேன் அப்படின்னா, சப்போஸ் நான் நாளைக்கு வந்து இறந்துட்டாலும் அவனுக்கு இந்த உலக தெரியலாம், இந்த ஊர் அவனை வந்து சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க வந்து எடுத்து வைக்கிற இடம். அந்த இடத்துல நம்ம யாரை ஜட்ஜ் பண்றதுனே தெரியாது. இப்போ நம்ம அந்த பையன் சைடு வந்து நிக்கிறதா இல்லை அவங்க அம்மா சைடு வந்து நிக்கிறதான்றதே தெரியாது. அது ஒரு டிஸ்கஷனா மாதிரி நம்ம முன்னாடி வந்து வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல அவங்க அம்மாவோட ரியாக்ஷன், அவங்க அம்மா பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு சம்பவம் பையனை பார்த்து ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணுவாங்க. கண்ணு எனக்கு தாரையா அழுதுட்டேன். கிளைமேக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட 2 ஷாட்டுக்கு நான் பயங்கரமா காலி ஆயிட்டேன். திவ்யா துரைசாமி அவரோட கதாபாத்திரம், அவங்களோட அக்கா கதாபாத்திரம், ஒரு வேலைக்கு போற கூலி வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, ரொம்ப நேச்சுரலா லைவா அந்த கதாபாத்திரத்தை வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மருதாணி மேல ஜாஸ்தி வந்து ஆசையா இருக்கும். எப்படி சிவனந்தன் வந்து கர்ச்சீஃப் மேல, டீச்சரோட கர்ச்சீஃப் மேல ஒரு பற்றா இருக்கணும், அதுல ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன சந்தோஷம் அதாவது தேடி இருக்கணும். அதே மாதிரி அவங்க அக்கா வந்து மருதாணி மேல ஒரு பற்றா இருப்பாங்க. அவங்களுக்கும் கலையரசனுக்கும் ஒரு சின்ன லவ் ட்ராக் தான். அந்த லவ் ட்ராக் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங். பட் அந்த சின்ன ஸ்பேஸ்லயுமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. கலையரசனோட கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ஊர்ல எல்லாத்தையுமே முன்னாடி நின்று பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்ப புள்ளி தொடங்கி வைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து வேணும். அதை கலையரசன் ரொம்பவே சூப்பரா நேர்த்தியா மாசாவே பண்ணியிருந்தாரு. நிக்கிலாவிமல் அவர்கள் அந்த கதாபாத்திரம் வந்து அதை பார்க்கவே வந்து அவ்வளவு சூப்பரா ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அதை போர்ட்ரேட் பண்ண விதம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி டீச்சர் நம்ம பாலிய வயத்துல நம்ம பார்த்த டீச்சர் எல்லாத்தையுமே நிக்கிலாவிமல் மொத்தமா வந்து ஞாபகப்படுத்திட்டு வந்து போயிட்டாங்க. அந்த கதாபாத்திரத்தை ஒரு லிமிட்டடா அழகா சூப்பரா மாரி செல்வராஜ் வந்து காட்சிப்படுத்தினா அதுக்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷனை நிக்கிலா விமல் வந்து பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு கதாபாத்திரம். அது குறிப்பா ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வந்து வரும். அவங்க டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ், அதெல்லாம் ரொம்பவே கியூட்டாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் அவங்க குழந்தைங்கிட்ட பேசுற விதம் அதெல்லாம் செமையா வந்துருந்துச்சு. இந்த ஆங்கிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவனந்தன், நிக்கிலா விமல் இவங்களுக்கான அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவனந்தன் எப்படி வந்து பார்க்குறான், ஒரு சீனில் வந்து சொல்லுவான், நான் உன்னை வந்து அன்னைக்கு உங்களை வந்து எங்கள் அம்மாவை பார்த்தேன், இன்னைக்கு வந்து எங்கள் அக்காவா மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். எப்படி இந்த பையன் இவங்களை வந்து ஒரு தேவையா தன்னோட அம்மாவா தன்னோட அக்காவா பார்க்குறான்றதை வந்து எடுத்து வச்சிருப்பாரு மாரி செல்வராஜ். அதுவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. குறிப்பா இந்த படத்துல அரக்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 பசங்க. அந்த சிவனந்தன் சேகர் கதாபாத்திரத்தில் நடிச்ச 2 பசங்களுக்கும்
அவங்கெல்லாம் வேற லெவலில் வர போறாங்க. அதுவும் குறிப்பா அந்த சிவனேந்திரன் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிற பையன், அவன் நடிச்சிருக்கிற சீன் அவ்வளவு மெச்சூர்டானது. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பையன் எப்படி அந்த சீனை புரிஞ்சு அதை கரெக்டாக அந்த எமோஷனல் நமக்கு சூப்பர் 100% கன்வே பண்ணியிருக்கான்னு அதை நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ். கூட நடிச்சிருக்க சேகர் கதாபாத்திரம், அந்த பையனா தூக்கி சாப்பிட போனா அப்படி தமிழ் சினிமாவை நல்லா தெரியுது. அந்த பையன் தான் அந்த ராயன் படத்துல தனுஷ் அவர்களோட அந்த ஓப்பனிங் சீன்லையும் குட்டி தனுஷா வருவான். அதிலே மிரட்டின் தான். இந்த படத்துல அவனுக்கு ஒரு காமிக்கலான ரோல் வேற. அவன் வர எல்லா சீனுமே வந்து நொறுக்கலா வந்துருச்சு. அந்த பையனோட டயலாக் டெலிவரி எல்லாமே பயங்கரமா வந்துருந்துச்சு. சின்ன சின்ன சம்பவங்கள் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு த்ரெட்ல தான் மாறி வந்து இந்த திரைக்கதையை மொத்தமா வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இது ஒரு சிம்பிளான த்ரெட்டா நமக்கு வந்து தெரியலாம். பட் அந்த த்ரெட்டுக்குள்ள எவ்வளவு வழிகள் வந்து இருக்கு. வாழைய தாரை வந்து அங்க இருந்து இங்க வந்து எடுத்துட்டு போகணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு கூலி வந்து இவ்வளவுதான் வந்து கொடுக்கப்படுது. இந்த அவங்க 2 ரூபாய் கூலி கேட்டதுனால ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. இந்த சம்பவத்துக்கு காரணம் இன்டர்வல் நடந்த ஒரு சம்பவத்தோட பிரதிபலிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து சேர்ந்து கடைசியில ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. அதுல வந்து சிவனேந்தன் ஏன் வந்து உள்ள வராம போறான், அதுக்கு ஒரு ரீசன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. சிவனேந்தனோட கதாபாத்திரம் கடைசியில ஒரு இடத்துல போய் வந்து கஷ்டப்படுது, பசியில கஷ்டப்படுது. அது ஏன் வந்து நடக்குது, ஏன் இவங்க குடும்பம் வந்து இந்த வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, ஏன் இந்த தலைமுறை அந்த தலைமுறை பையனும் அவன் ஸ்கூலுக்கு போனாலும் கூட இந்த சனி ஞாயிறுல இதை போகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான். இது எல்லா டிஸ்கஷனையுமே மாரி செல்வராஜ் அவரோட ஆர்ட் மூலமா நம்மள்ட்ட வந்து பேசியிருக்காப்ல. எப்பவுமே நான் பொதுவாக சொல்றது தான், நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்கிற படம் எல்லாமே நல்ல படம் ஆயிராது. அந்த நல்ல இன்டென்ஷனை நீங்க மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளேவால, திரைமொழியால, காட்சிப்படுத்தலால, கதாபாத்திரங்கள்னால நம்ம கிட்ட கடத்தினா தான் அந்த நல்ல இன்டென்ஷன் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரும். மாரி செல்வராஜ் அதைத்தான் பண்ணியிருக்காரு. இது கடைசியா இது அவருக்கு நடந்தது, அவரை சார்ந்தவனுக்கு நடந்தது அப்படின்ட்டு வந்து தெரியறப்ப இது ஏத்துக்கவே முடியல. அதுவும் லாஸ்டா ஒரு 2 மிகப்பெரிய டிமிஸ், ஒரு அழகான லவ் ஆரம்பிக்கிற ஒரு லவ் வந்து பறி போறது, ஒரு அப்பதான் ஒரு ஃப்ரெஷ்ஷா வளர்ந்து ஒரு பையனோட கதாபாத்திரமே வந்து பறி போறது, இதெல்லாம் வந்து நம்மளால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு அளவுக்கு தான் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த கதைக்கு மொத்தமா இன்னும் வழி செய்திருக்காரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தன்னோட இசை மூலமா. இதுல வர ஒரு 3-4 பாட்டு வருது, எல்லா பாட்டுமே சார்ட் பஸ்டர்ஸ் தான், அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஊர்ல ஒரு 2 ராஜா பாட்டு வந்து வருது. அந்த பாட்டு காட்சிப்படுத்தின விதம், அதோட எடிட்டிங் பேட்டர்ன் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம பரியர் பெருமாள் கருப்பியில ஒரு ஃபிளேவர் ட்ரை பண்ணிருப்பாங்க இல்லையா, இது தாண்டா அந்த படத்தோட மூடு, இது தாண்டா செட் ஆயிருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்களே, அதே ஒரு டெக்னிக் தான். இந்த படத்துல இருக்கக்கூடிய சின்ன எமோஷன்ஸ், அதுவும் கிளைமேக்ஸ்ல நிறைய சம்பவங்கள் வந்து அடுத்தடுத்து அந்த சிவனேந்திரனோட பார்வை வழியா நமக்கு வந்து பாக்குறப்ப சிவனேந்திரன் எந்த அளவு பரிதப்புல இருக்கானோ அந்த பரிதப்புக்குள்ள நம்ம வந்து போறோம். அதை காட்சிப்படுத்தலையும் கடத்திருக்காங்க, அதை பின்னணி இசை மூலமாகவும் கடத்திருக்காங்க. செஞ்சு இப்ப இருக்கக்கூடிய எல்லா யங் ஃபிலிம் மேக்கர்ஸும் இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் நம்ம வந்து எடுத்து படிக்கணும். ஒரு சிம்பிளான ஒரு த்ரெட், இந்த த்ரெட்டோட விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ஃபிளிக்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதாபாத்திரங்கள் செய்யற, அந்த கதாபாத்திரங்கள் நடக்கிற சின்ன சின்ன அநீதிகள் எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு டிமிஷன் வந்து மொத்த பேருக்கு வந்து ஏற்படுது. எதுக்கான, ஏன் இந்த அஜாக்கிரதை, ஏன் இவ்வளவு ஒரு டாமினேஷனான ஒரு வெறி, இந்த எல்லா கேள்வியடையும் தான் நம்ம வாழை முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து வைப்போம். சில அந்த கதையில நடக்கக்கூடிய ஒரு வலி, ஒரு பெயின் நம்ம கிட்ட வந்து கடத்துறப்ப, நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒண்ணுமே வந்து இல்லடா, இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இனிமே யாருக்குமே நடக்கக்கூடாது, நடக்க விடாம, அது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பையும் வாழை நம்ம முன்னாடி பயங்கரமா வந்து பேசியிருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வாழை இந்த வருஷத்தோட வந்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் திரைப்படம். கண்டிப்பாக ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே, ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சி ஃபிலிமை ரெகுலராக பார்க்குறவங்களாம் வந்து இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து இருக்கட்டும், எல்லா குடும்பத்தோட போய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரியலிஸ்டிக் படத்துக்கு குடும்பமாக வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகி இன்ட்ராக்ட் ஆகி பார்க்குறப்ப, என் கமர்ஷியல் படம் தான் ஜெயிக்கும், இந்த படம் தான் ஜெயிக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. நல்ல படம் எப்படி கொடுத்தாலும் எந்த தளத்தில் இருந்தாலும் ஓடும் அப்படின்றதுக்கு வாழை ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம், உணர வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த திரைக்கதை வடிவமைப்பும் நம்ம வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த காட்சிப்படுத்தலையும் நம்ம சூப்பராக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். வாழை பார்த்துட்டு ஒரு கேள்விகள் வருது இல்லையா, இதுக்கான பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் காலத்துக்கும் நடக்கக்கூடாது. இன்னுமே இந்த கொடுமைகள்லாம் வந்து அழியலை. இன்னுமே வேலை பார்க்குற எந்த ஒரு தொழிலாளர்கள் வர்க்கத்துக்கும் தங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம தான் வந்து இருக்குது. அந்த நிலமெல்லாம் மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பல டிஸ்கஷன்ஸை உறக்க ஒரு தரமான படமாக சொல்லியிருக்கிற படம் தான் வாழை. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் போய் வந்து பாருங்கள்.